சேனல். இன்னைக்கு என்னன்னா நாங்க வந்து எங்களோட நாத்தனார் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்கலாம் அவங்க அத்தை வீட்டுக்கு போகணும்னு அவ்வளோ ராவடி பண்ணி வந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க அத்தையோட வீட்டு ஹோம் டூர் தான் போட போறோம். ரொம்ப அழகா இருக்குங்க, அமைதியான இடம். சோ வந்து இருந்தோம்னா 2 நாள் ஜாலியா இருந்துட்டு போலாம். அந்த மாதிரி பிளேஸ்ல தான் இருக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட கார்டன் தான் காட்ட போறேன். கொஞ்சம் செடியில வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் பேலன்ஸ்ல இருக்கு. நான் இப்போதைக்கு உங்களுக்கு அப்படியே மேலோட்டமா காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மருதாணி செடி தாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய பூ வச்சிருக்கு. வாசமே அப்படியே கமகமான இருக்கு. இந்த சைடு வந்தாலே அவ்வளவு வாசமா இருக்கும். பட் ஆனா நாங்க இருக்க பிளேஸ்ல இவ்வளவு செடியெல்லாம் இவ்வளவு சூப்பரா வளர்க்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான பிளேஸ்ல தான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மருதாணி எல்லாம் பாருங்க, பூ எவ்வளவு பூ விட்டு இருக்கு. இப்ப இது பார்த்தோம்னா பீக்கங்காய் செடி. இது என்னன்னா குட்டிலேயே வந்துட்டு இதாயிடுது, பழுத்துறதுன்னு சொன்னாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் போகணும், அப்பதான் நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம இந்த மருதாணி செடி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப அடுத்து நம்ம அப்படியே எல்லா செடியும் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா அங்க எலுமிச்சை கண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, எலுமிச்சை கண்ணு. இதெல்லாம் அவங்க இப்பதான் ஒரு 1 இயர் கிட்டதான் ஆகுது இங்க வந்து. இன்னுமே கொஞ்சம் 1 இயர் ஆகல சரண்யா, ஆகல 1 இயர் ஆகலைங்களா? சரி. அப்ப என்ன கொஞ்ச நாள்ல பெரிய தோட்டமாவே மாறிடும். நாங்களாம் வந்தோம்னா இங்க இருந்தே நிறைய பறிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா எலுமிச்சம் கண்ணு தான். அடுத்து அந்த சைடு பாத்தீங்கன்னா டிசம்பர் செடி நிறைய வச்சிருந்தாங்க. கட் பண்ணி வச்சிட்டேன் நானு. நீ சொன்னல கட் பண்ணணும்னு, அதனால கட் பண்ணிட்டேன். வந்து கட் பண்ணிருக்கோம். அடுத்து டிசம்பர் சீசனுக்கு நிறைய பூ பூக்குன்றதுனால நாங்க அவங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க சொன்னதுனால. ஸ்வீட் லெமன் இது பாருங்க, ஸ்வீட் லெமன் நிறைய காய் வச்சிருக்கு பாருங்க. அவங்களோட ஃபேவரட் அதுதான். இங்க பாருங்க நிறைய காயெல்லாம் வச்சிருக்கு ஸ்வீட் லெமன். அதாவது இது அப்படியே வெறுமனே சாப்பிடலாம், லெமன் கடிச்சே சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா கொஞ்சம் பழுத்த பிறகு நல்லா கடிச்சே சாப்பிடலாம். அடுத்து இது பாத்தீங்கன்னா மாதுளை செடி தான். கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த பூவோட இந்த இதழ பறிச்சு லிப்ஸ்ல தடவணும்னா, பிறந்த குழந்தையில இருந்து நம்ம தடவிட்டு வந்தோம்னா லிப்ஸ்லாம் அவ்வளவு பிங்கா இருக்கும். நிஜமா இருந்துச்சுலக்கா, எங்க ஊர்ல எல்லாம் இதெல்லாம் தான் பிச்சு பிச்சு குழந்தைங்களுக்கு தடவுவோம். டெய்லி நேச்சுரலாவே எல்லாமே குத்துருவாங்க குழந்தைக்கு. ஒரே ஒரு விட்டுருக்கு பாருங்க, ஒரே ஒரு காய் மட்டும் வச்சிருக்கு சரண்யாங்க. பாருங்களேன், ஒரு காய் வச்சிருக்குங்களா. நிறைய அப்படியே பூலாம் கொட்டிடுச்சு. இப்ப ஒண்ணு மட்டும் தான் தெரியுதா, கீழே இருக்கு பாரு. இங்க பாருங்க, ஒண்ணு வச்சிருக்கு, ஒரு காய் மட்டும் வச்சிருக்கு. இதுவும் வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்க ஒண்ணு இருக்கு, அதுவும் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போச்சுன்னா நல்லா பெருசு பெருசாவே. அதாவது இப்ப 1 இயர்லாம் ஆகிடுச்சுன்னா நல்லா வளருமா? கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பருத்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டுல ரொம்ப விரும்பி நினைச்சு வச்ச நாட்டு கொய்யா கால நனைஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியல, நாட்டு கொய்யாவான்னு வளர்ந்த பிறகுதான் தெரியும். நாட்டு கொய்யாவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம், வளர்ந்த வாட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி நிறைய பூ பூக்குதாமா சொல்லிட்டே இருப்பாங்க. பூ இப்ப பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வச்சுக்கிட்டாங்க, நிறைய பிச்சுட்டாங்க இதுல இருந்து காலையில. இல்லன்னா உங்க வீட்டு சாமிக்கு வந்து கடையிலே இப்பெல்லாம் பூ வாங்குறது அழகா இதுலயே எடுத்துக்கிறாங்க. ஆனா அது வேணா உண்மைதான், இதுதான் வச்சுக்கிறேன். அடுத்து இது என்ன கச்சடி? இது பேர் வந்து இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாமா, அது வெண்பா பூவான்னு தெரியல, அது பேரு இட்லி பூ. பேரு டக்குனு மறந்துருச்சு, அந்த குட்டி குட்டியா வரும்ல அது. இது வந்து இட்லி பூ செடி. ஆனா இதுக்கு ஒரு வேற பேர் இருந்தது, மறந்துருச்சு. இது சன்னமல்லிங்களா? காக்கட்டான். இப்ப சீசன் இல்லன்னு நினைக்கிறேன். சீசன் அப்ப சூப்பரா வந்திருக்கும். வீடியோல பாத்திருக்கேன் இவங்க அப்லோட் பண்ணதுல காக்கட்டான் செடி. அடுத்து வந்துட்டு ஜாதி மல்லி செடி. டக்குன்னு என்னன்னா பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது நிறைய இருக்கிறதுனால. இது என்ன செடி அனுச்சுலக்கா? இது செண்பக பூ, அந்த எல்லோ கலர்ல இருக்கும்ல, அதுதானே செண்பகம். சம்பா நீ சொல்வி, அதுதான் இன்னும் வைக்கல. செடிதான் இதா மரமா வளரும். இது ஆனா வந்து செடியாவே இப்ப இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய மரமாலாம் வளராது. இப்ப வந்து ஹைபிரிட் மாதிரி செடியிலே வளரும்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கேன். பாக்கலாம், நல்லா வளருது. ஆனா இன்னும் ஒரு பூ கூட வைக்கல. அடுத்து இது வந்து பவளமல்லி. இது நல்லா பூத்து இருக்கு. அந்த ஆரஞ்சு காம்பு வந்து ஆரஞ்சு கலர். விநாயகருக்குலாம் ரொம்ப உகந்த பூ. அது எனக்கு தெரியல, ஆனா நான் சாமிக்கு இப்ப நல்லா வாசனையா இருக்கும். ஆனா நைட் ஆனாதான் அது நல்லா பூக்கள், அந்த பூ வரும், நல்லா விரியும் நல்லா. ஆமா, இது ஒண்ணுதான் இன்னும் எல்லாமே இது பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அது அப்படியே வச்சிருக்காங்க. நானும் வந்துட்டு லெமன் கிராஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நெக்ஸ்ட் வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரம் லெமன் கிராஸ். எப்பயும் போல எல்லார் வீட்லயும் இருக்கிற
அலோவேரா கற்றாழை செடி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த சைடு இருக்கு சார். அந்த சைடு பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றத. இதெல்லாம் கொஞ்சம் வேலை நடக்கல சரண்யா. விடுங்க, சீக்கிரமா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஒரு புது அது அமௌண்ட் வேணும்ல, அதனாலதான் பண்ணாமே இருக்கிறோம் நம்ம. இங்க இருந்தா புதுசா கோசாப்பழம் வளர்ந்துருக்கா. ஒரு நாள் நம்ம இது சாப்பிட்டு வச்சோம்ல, அதுதான் கோசாப்பழம் சேலஞ்ச் வச்சா போட்டோம்ல, அதுதான் வளர்ந்துருக்குது. அது எவ்வளவு நாள் கழிச்சு வளருது பாரு. கோசாப்பழம் செடி வச்சிருக்காங்க, பார்க்கவே செம்மையா இருக்கு. கோசாப்பழம் வளர்ந்தா ராசமிகா பூக்கள். நெக்ஸ்ட் சம்மர் இது வந்து சாமந்தி, நடுவுல சாமந்தி. இதெல்லாம் சாமந்தி. அங்க வருது பாரு, இங்க பூ வச்சிருக்கேன். ஆனா வளருமான்னு தெரியல. கோசாப்பழம் வரும். இடம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தாராளமா எல்லாமே வந்துரும். கொஞ்ச நாள் நெக்ஸ்ட் சம்மருக்குள்ள நாங்க கோசாப்பழம் எங்க வீட்லயே வளர்த்து சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா பன்னீர் ரோஸ். அது என்னன்னு தெரியல, அது ரொம்ப நீட்டுக்கா போகுது, நிறைய மொக்கு வைக்க மாட்டிருக்கு. நம்ம நல்லா கட் பண்ணி விடுவோம். நான் கட் பண்ணி தான் விட்டேன். 7 இலை இருக்கிற இடத்துல வளர மாட்டிருக்கு, 5 இலை இருக்கிற இடத்துலதான் வருது. இதோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா ஒண்ட கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணி தான் இந்த அளவுக்கு இருக்கு. சரி பாக்கலாம், ஓரளவுக்கு பாக்கலாம், பிடிக்கலான்னு பார்த்தா ஒரு பூ வச்சிருச்சு. ஆனா அதுல 5 இலை இருக்கிற இடத்துலதான் வச்சிருக்குது. ஆனா 7 இலை இருக்கிற இடத்துல வைக்கவே இல்ல. அப்பனா இது கட் பண்ணி விட்டுட்டு அத பாக்குறேன். இதுவும் அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா பூ ஒரு பூ பூத்தாலும் நல்ல அழகான பூவா வருது. ரெட் கலர் தானே? ஆமா, டார்க் அந்த மெரூன் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷேட்ல இருக்கிறது. இது வந்து ரெட் கலர் ரோஸ். இதுதான் அந்த ஃப்ரூட்டா? இல்ல இது டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட். இத பாத்துக்கோங்க, டிராகன் ஃப்ரூட். நம்ம நிறைய பேர் இது கரெக்டா கட்டி வைக்கணும், குச்சி வச்சு. அப்புறமேல ரெடி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இந்த இதையே இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் எதுக்காக போட்டு வச்சிருக்காங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. இங்க வந்து ஒரு பெரிய ஆள் இருக்கிறாங்க, சிம்பான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பயந்துதான் இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இல்லன்னா இதுல ஒரு செடி கூட நேரம் மிஞ்சி இருக்காது. இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களோட வீடியோவும் போடுறேன், பாருங்க. இப்ப இதெல்லாம் வந்துட்டு அழகுக்காக வச்சிருக்க செடிதான். சிப்ரஸ் செடி பேரு. சிப்ரஸ் நினைக்கிறேன் செடி. அடுத்து ரோஸ் செடிங்க தான். இது வந்து டிராகன் ஃப்ரூட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து ரோஸ் தான் வச்சிருக்காங்க. லாஸ்டா பார்த்தோம்னா மணி பிளான்ட், வெற்றிலை. நம்ம அழகா வெற்றிலை வந்து வீட்லயே இந்த மாதிரி வளர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வளரல, பாக்கலாம்னு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்ச நாள். ஏன்னா செடி எல்லாம் எப்பவுமே நம்ம வச்ச உடனே வராது இல்லைங்களா? அதனால இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர் நான் இதே வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். எல்லாம் பெரிய பெரிய மரமாவே இருக்கும். அதுக்குள்ள எல்லா வேலையும் வெளியே முடிஞ்சிடும். இப்ப நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப பார்த்தோம்னா அழகா ஊஞ்சல் வச்சிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் நம்ம எங்கன்னா போனாதான் வந்து உட்கார முடியும். நம்ம இருக்க இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அதனால நாங்க இங்க வரும்போது நல்லா நானும் ராஸ்மிகாவும் செம்மையா என்ஜாய் பண்ணிக்குவோம். எங்களுக்கு இந்த ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்தாலே ஜாலியா இருக்கும். இங்க பாருங்க, புகழ் உட்காந்து ஜாலியா சொப்பு சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இங்க வந்தாலே அந்த சொப்பு சாமான் ஞாபகம் வந்துருது. எப்படிதான் அது ஞாபகம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் வந்தா ரெண்டுங்களும் சேர்ந்துட்டு விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்து இப்ப வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இருந்து நல்ல பொண்ணாட்டம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அதுல இவ்வளவு தான் பங்கேற்றுட்டு இருந்தா, அவ்வளவு தான் விளையாண்டுட்டு இருந்தா. இப்ப நம்ம உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பாக்கலாம். இன்னும் இங்கெல்லாம் வேலை கொஞ்சம் நடக்கணும் சரண்யா. நல்லா இந்த சிமெண்ட் அதெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்காமா? அப்பயுமே நல்லா நீட்டா இருக்குங்க வீடு. உள்ளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் அது என்ன பண்றது, வெளியில. இப்ப இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். அவ்வளவு அழகா இருக்கும். இப்போ கரெக்டா போன வருஷம் இந்த டைம் தான் கிரகப்பிரவேசம். வைகாசி மாசம் தான் கிரகப்பிரவேசம் பண்ணிருந்தாங்க. ஆடி மாசம் கடைசி. ஆடி நாளைக்கு பிறக்குதுன்னா ஆணி கடைசியில வந்தோம். அதுதான் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி 2 மாசம் கழிச்சு ஷிஃப்ட் ஆயிட்டு வந்தீங்க. ஆமா. பட் ஆனா நாங்க இந்த மாதிரிலாம் எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா செவ்வாப்பேட்டில இருக்க வீட்டுல எங்களுக்கு இவ்வளவு இது இல்ல. கூடிய சீக்கிரம் அதுவுமே நாங்க சூப்பரா அரேஞ்ச் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவா எடுத்து காட்டுறேன். இப்போ உள்ள வந்த உடனே வந்துட்டு ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா போட்டோ தான் வச்சிருப்பாங்க. அது வந்து மேரேஜ் ஆன புதுசுல இருக்குது. இது வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசுல இருக்குது. இது பாத்தீங்கன்னா அண்ணாவோட பர்த்டேக்காக அவங்க ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட். அவ்வளோ அழகா இருக்கும், நீட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். உள்ள இருந்துன்னா சாமி ரூம் தான். இன்னும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாமி இது பண்ணணும் சரண்யா. தான் அதுதான் நீங்க வந்து இவங்க வந்துட்டு நல்லா ஒரு இதுல கேட்டிருந்தாங்க, உட்ல வந்து ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் ஆனா இப்ப வந்து சும்மா இப்போதைக்கு ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது நீட்டா சிம்பிளானாலும் சிம்பிளா நிலைட்டா வச்சிருக்காங்க சாமி. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்திரலாம். இப்ப இங்க இருந்து இங்க கிராஸ் ஆயிட்டு போனோம்னா
அந்த பெட்ரூம் அவங்க பெட்ரூம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க பெட்ரூம். மேலே வந்துட்டு கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி செமி ஃபர்னிச்சர். இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக இவங்களே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏசி இங்கே வந்தாலே என் பசங்களுக்கு ஏசி தாங்க மெயின். அத்தை வீட்டுக்கு போகணுன்னா அம்மா ஜாலியாக போய் ஏசியில் விளையாடணும் அப்படின்ட்டே தான் வருவாங்க. நைட்டும் அதே மாதிரி நேற்று நைட் வந்துட்டு ஏசிலேயே ஜாலியாக தூங்கிட்டாங்க. என்னன்னா இவங்களுக்கு ஏசினா அவ்வளோக்கா செட் ஆகாது. டக்குன்னு சளி அது இருமிட்டு இருக்குங்க. நீயும் வேற இருமிட்டு இருக்கிற. எனக்கும் ஏசி செட் ஆகாது. அவங்க அப்பாக்குனா செட் ஆகும், நம்மளுக்கு அவ்வளோக்கா செட் ஆகாது. பழகிட்டா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் தான் அவங்களோட பெட்ரூம். இது ஸ்பெஷல்லாம் எதுவுமே இல்லை சரண்யா. என்ன அங்கே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அந்த சென்டரில். அதெல்லாம் நான் பண்ணிட்டு சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னும் வெகு விரைவில் இவங்க வீடு வந்து இன்னும் ரொம்ப அழகாகும். அதெல்லாம் ஒன்று நிறைய ஒர்க் இருக்குங்க. இவங்க நிறைய சும்மா சிம்பிளாக தான் பண்ணுவேன், நிறைய பண்ண மாட்டேன். கொஞ்சம் இந்த பாத்ரூம்குள்ள கொஞ்சம் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டணும், அந்த இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி காமிக்கிறேன். கனவோட எல்லாருக்குமே வீடுங்கிறது ஒரு கனவுங்க. நிஜமா எனக்கு கூட ரொம்ப பெரிய கனவு வீடு வந்து அழகா இருக்கணும்ன்றது. ஆனா இன்னும் என்னோட லைஃப்ல அப்படி நடக்கல. கூடிய சீக்கிரம் நடந்துரும். என்ன சொல்றது, அமௌண்ட் தானே பெரிய பிரச்சனையா இருக்குது. காசு வேணும் இல்லைங்களா? வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டா கட்டிட முடியுமா? காசு இருக்கணும், காசு வேணும். அதுக்கு மேல குழந்தைங்களா கொஞ்சம் வளர்ந்துருணும். அதுவும் ஒண்ணுதான். நம்ம இப்ப கட்டினாலும் செட் ஆகாது. இப்ப நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா கூட நாங்களாம் பயந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பெயிண்ட் அடிச்சா உடனே கிறுக்கி வச்சிடுறாங்க வீடு ஃபுல்லா. அதனால கொஞ்சம் வளர்ந்த வாட்டி எல்லாம் கட்டிக்கலான்னு இருக்கிறோம். இப்ப இது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பாத்துங்க, இது அழகா இருக்கும். இந்த ஹால் தாங்க. எப்பயுமே எனக்கு மற்ற ரூம்ஸ் தான் குட்டி குட்டியா இருந்தாலும் சரிங்க, ஹால் மட்டும் நல்லா பெருசா இருக்கணும். ராஸ்மிகா புகழ் அப்படியே உருட்டி உருட்டி விளையாடுற மாதிரி இருக்கணும். ஏன் வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க ஜாலியா ஃப்ரீயா விளையாடுறதுக்கு நமக்கு நிறைய இடம் இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் தாங்க இங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ள என்டர் ஆன உடனே நம்ம ஒரு ஹால் வந்து நல்லா விலாசமா இருந்துச்சுன்னா அழகா இருக்கும், பாக்குறவங்களுக்கு நல்லா நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த சோஃபா, அவங்களுக்கான ஆசை என்னன்னா எல் ஷேப்ல சோஃபா போடணுன்றது தான் ஆசை. ஆனா இப்போதைக்கு இந்த பழைய சோஃபா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன வீட்டுல இருந்த சோஃபாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சிலேக்கா? பண்ணுவேன், அதான் அமௌண்ட். இப்போ அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வீடு சூப்பரா டக்குன்னு ரெடி ஆயிடும். இப்போ என்னன்னா இல்ல லேட்டா ஒரு வருஷம் கூட ஆகும்னு வச்சுக்கலாம். அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு நெக்ஸ்ட் வருஷம் வந்து இந்த வீடு அப்படியே மாத்தி நாங்க வீடியோ எடுத்து காட்டுறோம். அதுக்கெல்லாம் கடவுள் தான் மனசு வைக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா டிவி தான். டிவி கீழே ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இவங்க வந்து நல்லா ஆரி ஒர்க் பண்ணுவாங்க. அதனால இதுக்கு ஃபுல்லா வந்து ஆரி ஒர்க் வந்து திங்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க்ஸ்ல என்ன கிளாஸஸ் வேணும்னா கூட தாராளமா கேட்கலாம். நான் உங்களோட ஆரி ஒர்க்கோட ஆன்லைன் கிளாஸ் வந்து லிங்க் வந்து அட்டாச் யூடியூப் சேனல் லிங்க் வந்து அட்டாச் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அவங்க 2 யூடியூப் சேனல், நாம ஒண்ணுதான் வச்சிருக்கோம். அவங்க 2 யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த 2 லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா கபோர்டு. இது வந்து நீங்க ஷீரடியில இருந்து தான் இந்த புத்தா வந்து ஷீரடியில இருந்து வாங்கிட்டு மறுபடியும் ஷீரடிக்கு போனா ஆசை சரண்யா. போகலாம் நினைக்கிறேன். நானும் போனா எனக்கு பெரிய புத்தர் வாங்கணும்னு ஆசை. அதுதான். இப்போ நாங்க வந்து போன டைம் போகும்போது பாப்பா தம்பி போக முடியல, அதனால தான் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போனா எல்லாரும் கண்டிப்பா போவோம். நீ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதுக்கு ஷீரடி சாய்பாபா மனசு வைக்கணும். கூடிய சீக்கிரம் சாய்பாபா மனசு வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்ஸ். காலேஜ்ல இப்ப கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். 800 ரூபாவே என்னமோ போட்டு வாங்கினேன். 500 ரூபாவான்னு தெரியல. இல்ல புரியல எனக்கு. கதையா இருந்தா படிச்சிருவேன், என்னென்னமோ இருக்கா. புராண கதை இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆனா நானும் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்பப்ப படிப்பேன் சும்மா. அதான். சரி, அந்த கபோர்ட் பார்த்தலாம். இதுலயும் ஒண்ணு இல்ல. இந்த கபோர்ட் வந்து அவ்வளோக்கா அவங்க நினைச்ச திங்ஸ்லாம் இன்னும் வாங்கல. அது வாங்கின வாட்டி இது ஃபுல்லா இன்னும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. நிறைய சில்லறை காசு வச்சிருக்காங்க. சாமிக்கு வேண்டுதல வேண்டுதலுக்காக வச்சிருக்காங்க. சேஞ்சஸ்லாம் பாத்தீங்கன்னா பொம்மைலாம் வச்சிருக்காங்க. ராஸ்மிகா புகழ் வந்தாதான் இங்க கலெக்ட் அது எடுக்கலாம்னு அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கறாவே. ஒருத்தி வந்து குறிக்கோளா இருக்கறா. இவங்களுக்குலாம் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரம் விளையாடினாலும் விளையாண்டுட்டே இருப்பாங்க. கூட்ட 4 ஆக்கிடுவாங்க. ரஸ்மிகா என்ன பொம்மை வேணும் உனக்கு? இது அப்படியே பத்திரமா எடுத்து வந்து அத்தை வீட்டுல வச்சிடணும். இதுல இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா பத்தவே பத்தாது. உங்களுக்கும் வேணும். அடி வாங்கினாலும் புகழையும் அடிப்பா. அந்த மாதிரி கேரக்டர். அக்கா தம்பினா சும்மாவா? பார்த்து நெக்ஸ்ட் லைட் போட்டுறேன்.
இப்போ என்ட்ரு ஆயிட்டோம். என்ட்ரான வந்து டைனிங் டேபிள் போடுறேன்னு ஆமா சொல்லியிருக்காங்க. இப்போ டைனிங் டேபிள் போட்டாங்கன்னா அழகா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே வந்தா. ஃப்ரிட்ஜ்ல பிரியாணி செய்யறதுக்கு கறி வச்சிருக்கேன், மீன் வச்சிருக்கேன். நான் இடம் பத்தலாதனால அதை தூக்கி மேல வச்சுட்டேன். சரி கொஞ்ச நேரத்துல காயது ஆகிடாதுன்னு எடுத்து மேல வச்சிருக்கேன். ஆனா என்னன்னா எப்படி இருந்தாலும் நீட்டா வச்சு மெயின்டைன் பண்றதுதான் இதுல கஷ்டம். பாத்தீங்கன்னா மேல எதுவுமே இல்ல, எதுவுமே வச்சுக்கோண்ட பால் வாங்கினா மட்டும்தான் இருக்கும். கீழே இதுல எல்லாம் மீன் அந்த இது வச்சிருக்கேன் இப்ப செய்யறதுக்கு தானே, கொஞ்ச நேரத்துக்காக மட்டும் வச்சிருக்காங்க. மீதி எல்லாம் நம்ம நார்மலா எப்ப வச்சிருக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. பட் என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா வச்சிருப்பாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் எதுக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இது எதுக்குன்னா வந்துட்டு எங்களை மாதிரி வந்தா தங்கறதுக்கு. ஆனா நாங்க வந்தா இங்க தங்க மாட்டோம், அவங்க வந்து இங்க தங்கிடுவாங்க, நாங்க ஏசியில படுத்துக்குவோம். ஏன்னா எப்பயுமே நாங்க வர அன்னைக்குலாம் இப்படிதான் நடக்குது. பட் ஆனா யாருன்னா திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா ஸ்டே பண்றதுக்காக இந்த ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. எப்பயும் போல எல்லார் வீட்லயும் இருக்கிறது. ஆனா இது மாத்தணும் சார், இந்த கட்டில எடுத்து அங்க போடணும்னு இருக்கேன். சப்போஸ் சரத்தை எல்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது அந்த வேலையை பண்ணலாம் தான் இருக்கிறேன் நான். வந்துட்டா அந்த கட்டில தூக்கி அந்த கரெக்டா அந்த ஜன்னலுக்கு நேரவே போட்டுடலாம். இன்னும் கர்டைன்ஸ் எல்லாம் போடணும்ல, அதனாலதான் பாதி வேலை இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்கு. இது வந்து ஆரி ஸ்டாண்டு, அவங்க நிறைய ஆரி ஒர்க் எல்லாம் போடுவாங்க. பாப்பாலாம் நிறைய போட்டிருக்கிறதுலாம் முறையெல்லாம் அவங்க அத்தை போட்டு கொடுத்ததுதான் ஆரி ஒர்க் எல்லாமே. அவங்களோட சேனலோட லிங்க் தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. நெக்ஸ்ட் சரண்யா கிச்சன் ரூம் தான். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷன் தான் போறோம். பிடிச்ச செக்ஷன், நிறைய வாழ்ற செக்ஷனும் அந்த செக்ஷன் தான். ஐக்கியமாக்குறது அதுதான். 24 மணி நேரம்னா 12 மணி நேரத்துக்கு மேல இருக்கிறது இந்த செக்ஷன் தான். பட் ஆனா நிறைய பேருக்கு உங்க கிச்சனை வந்து அழகா வச்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குங்க. எனக்குமே அது ஆசைதான். பட் ஆனா எனக்கு காசு செலவு பண்ண மனசு வராது. கஞ்சி பிசினாரின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அப்படி ஒரு டைம் நம்ம லைஃப்ல வாங்கி போட்டோம்னா அழகா இந்த மாதிரி நம்ம கிச்சன் ரூம் சூப்பரா வச்சுக்கலாங்க. இப்ப இவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு நான் காட்டுறேன். பாத்தீங்கன்னா ஆர்வோ வச்சிருக்காங்க. இங்கே வந்துட்டு நல்ல தண்ணி அதிகமா வராது, ஸோ அதனால ஆர்வோ வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எப்பயும் போலதான் ஹேண்ட் வாஷ்க்கு எல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின அடுப்பு வச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஒர்க் தான் இருக்கும். அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே தனித்தனியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனியாவே வீடியோவா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து வச்சிருக்காங்க, அதாவது தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுட்டு மீது எல்லாமே கரெக்டா எடுத்து பேக் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வழியா நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஆனா சரண்யா கீழே மட்டும் இப்ப நம்ம பிரியாணி செய்யறதுனால எல்லாம் இருக்கு. இன்னும் மத்தியானம் சமையல் வேலை இருக்கு எங்களுக்கு. இனிமேதான் பிரியாணி எல்லாம் செய்ய போறோம், அதனால இதெல்லாம் அப்படியே இருக்கு. எப்பயுமே எங்க நாட்டில் வந்து வாடகை எடுத்துட்டே இருப்பாங்க, நிறைய எடுப்பாங்க. பட் ஆனால் அது நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பட் ஆனால் இது ரொம்ப தூரம், ரொம்ப வில்லேஜ்லாம் இல்லைங்க, சிட்டிக்கு ஒட்டினாப்லே தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சைஸ் காய் வரும் பாரு, அந்த இது பலாப்பழம் குட்டியிலே வருமா? குட்டியிலே வரும்னு, ஆனா தெரியல வருமானு. அப்படிதான் போட்டு வாங்கினேன் நானு. இது வந்து என்னன்னா பூச்சி இருக்குது, இதுல மருந்து அடிக்கணும் நானு. இது வந்து என்னன்னா ஆரஞ்சு இதுவுமே குட்டியிலே வந்துருமா? ஆமா. ஆனா ஒரு வருஷம் ஆகணும்னு வச்சுக்குவேன், எப்ப வரும்னு தெரியல. இது வந்து இது செரி, இதுல வந்து பூ வச்சிருக்கு. சரியா? சரி, ஆனா காய்தான் வைக்கல, பூவா தள்ளிட்டு இருக்குது. இதான் செரியோட பூவா? ஆமா, செரி பூவு. ஆனா இன்னும் காயெல்லாம் வைக்க மாட்டிருக்கு. இன்னும் 1 year கூட ஆகல இந்த செடி வச்சு. அதனால இது டிராகன் ஆல்ரெடி தெரியும். இது வந்து சப்போட்டா. அப்படியே எதுக்குதான் இருக்கேன். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். எல்லாம் காய், இது ஏன்னு தெரியல. இது என்னது ஸ்டார் ஃப்ரூட்டா? ஸ்டார் ஃப்ரூட் இருக்குல்ல, ஸ்டார் ஃப்ரூட் செடி மரமா? மரம் தான். ஆனா எல்லாமே குட்டியிலேயே காய் வைக்க அந்த மாதிரி ரகங்கள். அதாவது ஹைபிரிட். இது வந்து மேங்கோ. இது வந்து மேங்கோ ஏன் நிறைய நல்லா வந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் காஞ்சி விழுகுது. ஏன்னு தெரியல, ஏதாவது சத்து ஏதாவது பத்தலையா என்னன்னு தெரியல. இது ப்ளூ மேங்கோ தானே? ப்ளூ மேங்கோ தான். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவு இருக்கும். அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேரிங் கூடவே சேர்த்து பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ புதுசா பாக்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.
பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.